ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் புள்ளியியலும் நிகழ்தகவுங்கிற பாடத்தில் பயிற்சி 8.4 முதல் கணக்கை பார்க்கலாம். பி ஆஃப் ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, பி ஆஃப் பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அப்புறம் பி ஆஃப் ஏ யூனியன் பி கொடுத்துருக்காங்க. அப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிஏ காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம், அதன் பிரகாரம் நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம்னா ஏபி அப்படிங்கிற ரெண்டு நிகழ்ச்சிகள் நடந்தால் அதற்கு ஃபார்முலா என்னென்னா நிகழ்தகவோட கூட்டல் தேற்றம் வந்து பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகேங்களா? இதுதான் வந்து நிகழ்தகவோட கூட்டல் தேற்றம். அதாவது இரண்டு நிகழ்ச்சிகள் ஏபின்னு ரெண்டு நிகழ்ச்சிகள் நடந்திருந்தால் நமக்கு ஏபி அப்படிங்கிற ரெண்டு நிகழ்ச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த கூட்டல் தேற்றத்தை யூஸ் பண்ணலாம். இதிலிருந்து நமக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போது பி ஆஃப் ஏ வெட்டு பி இங்கே இருக்குது. இது என்ன பண்ணணும்? இது மட்டும்தான் வேணும்னா நம்ம ஃபார்முலாவை எப்படி மாற்றி எழுதிக்கலாம்? மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி இருக்குது, அது சமத்துக்கு இந்தாண்ட வரும்போது ப்ளஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பின்னு மாறிக்கிங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி, அடுத்தது இங்கே பி ஆஃப் ஏ யூனியன் பி இருக்குது, இந்தாண்ட வரும்போது மைனஸ் பி ஆஃப் என்ன வந்துடும்? ஏ யூனியன் பின்னு எழுதிக்கலாங்களா? இந்த ப்ளஸ் வேல்யூ சமத்துக்கு அந்தாண்டு வரும்போது மைனஸ் ஆகும், இந்த மைனஸ் வந்து சமத்துக்கு இந்தாண்டு வரும்போது ப்ளஸ் வேல்யூவாகவும் மாறிடும். ஓகேங்களா? இப்போது நமக்கு தேவையான வடிவில் ஃபார்முலாவை மாற்றி எழுதியாச்சு. பி ஆஃப் ஏ வெட்டு பி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது பி ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன நம்ம கொடுத்துருக்காங்க? 2/3ங்களா? ப்ளஸ் பி ஆஃப் பியோட வேல்யூ 2/5 மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பியோட மதிப்பு 1/3. ஓகேங்களா? 1/3. இப்போது இது 3, 5, 3 இதுக்குள்ள எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? 15ன்னு வருங்களா? ஸோ 15ன்னு போட்டுக்கலாம். இங்கே என்ன பண்ணணும்? 3ஓட எதை பெருக்குனா 15 வரும்? 5 பெருக்குனா தான் 15 வரும். அப்போ மேலேயும் 5ஆல் பெருக்கணுங்களா? அப்போது 5 2 10. நெக்ஸ்ட்டு 5ஓட எதை பெருக்குனா 15 வரும்? 3. அப்போ மேலேயும் 3 பெருக்குனா ப்ளஸ் 6ங்களா? 3 2 6. இங்கே ப்ளஸ் குறி இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு. இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் 3ஓட எதை பெருக்குனா 15 வரும்? 5 பெருக்குனா 15 வருங்களா? அப்போ மேலேயும் 5ஆல் பெருக்கணும். அப்போ 4 5 5. ஓகேங்களா? இப்போது 16, 16 மைனஸ் 5 11ன்னு வந்துருங்களா? 11 டிவைடட் பை 15. இதுதான் வந்து பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட மதிப்பு. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கு முடிந்தது. அடுத்த கணக்கு பார்க்கலாம்.